ஹாய் டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எப்பயும் போலவே 6 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாடை வச்சு வடித்து விட்டாச்சு. எனக்கு கேஸ் ஸ்டவ்வில் 3 பர்னர் இருந்தாலுமே பத்தாது. கரண்ட் அடுப்புலையும் ஏதாவது ஒன்று வச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பேன். காலையில் அவ்வளோ ஹரிபரியாக வேலை ஓடும். அதே மாதிரி ஒரு அடுப்பில் சாப்பாடு, ஒரு அடுப்பில் குழம்பு, பொரியல்னு பண்ணிவிட்டு தோசையும் ஊற்றி அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. நான் நைட்டே இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை மட்டும் இந்த கூடையில் கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு 7:30 மணிக்கெலாம் அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தம்பி பாப்பாவை கிளப்புறது தான். எனக்கு தம்பி பாப்பாவை குளிக்க வைக்கிறது, ப்ரெஷ் பண்ணுறது அப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவருக்குமே லஞ்சில் வந்து ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பேன். இன்றைக்கி பாதாமும் சீட்ஸும் வச்சுருந்தேன். அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறமா எனக்கு தம்பி பாப்பாவை கிளப்புற வேலை மட்டும்தான். தம்பிக்கு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துரும் அப்படின்னா 1/2 hour வரையும் சாப்பிட்டுட்டு இருப்பார். அதுக்கடியில் நானும் தம்பி பாப்பாவுக்கு தேவையான லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுமே சாப்பிட வச்சு கிளப்பிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதான். நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து வரதுனால ரொம்பவுமே டயர்டாயிரும். தம்பி பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துருவேன். என்னோடய சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படியும் 10 மணி ஆயிரும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ஃபுல் க்ளீனிங் இருந்துச்சு. முதல்ல அடுப்பை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டாலே வேலை ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹேர் ஆயில் பேக் தான் எடுத்திருந்தேன். செவ்வாய் வெள்ளி பொம்பளை பிள்ளைங்க எண்ணெய் வச்சு குளிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எனக்கு ஒரு ஆயில் பேக் எடுத்திருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு முடி வேறு ரொம்ப கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நேரத்தில் இந்த மாதிரி ஆயில் பேக் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் முடி கொட்டுறது வந்து கம்மியாகும். அதுக்கு வந்து இன்றைக்கி கார்லிக் ஆயில் பேக் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு வெள்ளைப்பூடு சேர்த்து ஹீட் பண்ணி தேய்க்க வேண்டியதுதான். இந்த ஆயில் கூட நீங்கள் வந்து நீம் ஆயில், கேஸ்டர் ஆயில், பாதாம் ஆயில் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சதுக்கப்புறமா எல்லாம் சூடாக இருக்கும்போது நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். நான் இதை ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறேன். நான் 1 வீக் வந்து கார்லிக் ஆயில் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஆனியன் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஆயிலெல்லாம் ஒன்று தான். நம்ம கார்லிக் பதிலாக ஆனியன் போட்டு இதே மாதிரி ஹீட் பண்ணி நம்ம தேய்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த நல்ல இளம் சூடாக இருக்குது. இப்போ நேரத்தில் நம்ம வந்து இந்த ஆயில் தேய்ச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா உச்சி எடுத்து முடியை 2ஆக வகுந்ததுக்கப்புறம் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து மண்டையில் படுற மாதிரி தேய்ச்சி நல்லா முடி வரையும் தேய்ச்சி நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் ஆயில் வந்து புது முடி வளர்கிறதுக்கும் அது மாதிரி பால்னஸ்ஸு, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சீப்பு போட்டு சிக்கு எடுக்காமல் சும்மா ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரை இருக்கட்டும். உங்கள் உடம்பை பொறுத்து தான். நான் 1 hour வரை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு அலசிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஆயில் பேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி அலசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே ஹேர் பேக்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரமாக அலசுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து ஆயில் பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறனால. இப்போ முடி வந்து எனக்கு பாருங்கள் எவ்வளோ மேலேருந்து கீழே வரையும் ஒரே மாதிரி அடர்த்தியாக தான் இருக்கும். கொஞ்சமாக இருந்தாலுமே ஒரே அடர்த்தியாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மேலே அடர்த்தியாகவும் கீழே வந்து ஒல்லியாகவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நம்மளுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தம்பி பாப்பாவை கூப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. தம்பி பாப்பாவை கூப்பிட்டு வரதுக்கே எனக்கு 4 மணிக்கு மேலே ஆயிரும். ஏன்னா பாப்பாவை கூப்பிட்டுட்டு அவள் ஸ்கூலில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் தம்பியை விடுவாங்க. அவனையும் போய் கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு வந்து 4:30க்கு மேலே ஆயிரும். 2 பேரையும் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனி ஈவினிங்க்கு மேலே சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தான். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.